Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். சார், நீங்க நாடாளுமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினர் கூட, நாடாளுமன்றத்தினுடைய விதிமுறைகள் நடைமுறைகள் நன்கு தெரிந்த ஒருவர். நாடாளுமன்றத்திற்குள்ளாக பிரதமரை தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோரை கொண்டு ஒரு தாக்குதல் முயற்சி இருக்கு, அந்த திட்டத்தை அறிந்து நான் பிரதமரையே அவைக்கு வர வேண்டாம் என்று நான் அறிவுறுத்தினேன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது சார் இன்னைக்கு? வணக்கம். இது நாடாளுமன்றத்தில் மக்களவையிலேயும் மாநிலங்களவையிலேயும் நான் பணியாற்றியவன். அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற வரலாற்றிலேயே சொல்லப்போனால் இந்திய ஜனநாயக வரலாற்றிலே இது போன்ற ஒரு அவமானம் ஏற்பட்ட வரலாறு கிடையாது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டியது துர்பாக்கியமான நிலைக்கு இதை கொண்டு செலுத்தி இருக்கிற காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இதற்காக வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக உழைத்த கட்சி என்று சொல்லுகிற காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இவ்வளவு படுகேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக பிரதம அமைச்சருடைய பேச்சை தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் எடுத்து இருக்கக்கூடிய ஆயுதம் என்பது மிக துர்பாக்கியவசமானது. இது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை வேரோடு வேரடி மண்ணோடும் அழிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய போகிறது. காரணம், ஒரு அதுவும் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கேவலமா என்று பார்க்கிற போது மிக படு கேவலமானவர்களை இந்த தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பிய மக்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும். பாத்தர் பறிந்து பிச்சை போடாத குற்றம் மக்களின் குற்றம், அது பிச்சை எடுப்பவருடைய குற்றம் அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு இருந்த வெற்றி பெற்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி இருக்கக்கூடிய குற்றத்தை செய்திருப்பவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள். கடந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நாடு முழுவதும் ஏற்றுக்கொண்டிருந்த போது இங்கு தமிழகத்திலே மட்டும் இந்த அணிக்கு வாக்களித்து அவர்களை அனுப்பி வைத்து இப்படி ஒரு கேவலத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கிற காரியம், அவையின் நாயகர் இதை குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், நான் பிரதம அமைச்சரை கேட்டுக்கொண்டேன், நீங்கள் உரையாற்ற வர வேண்டாம், இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிற போது எந்த அளவிற்கு இந்த ஜனநாயகம் இன்றைக்கு பால்படுத்தப்பட்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியால், அதுவும் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களால். பேரவையினுடைய தலைவர் சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாக அவருக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டார், அவர் ஆதாரத்தையோடு தான் அதை சொல்லியிருப்பார். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் எவ்வளவு பெரிய கேவலத்தை இந்த நாடு சந்திக்கும். உலக அரங்கிலே இன்றைக்கு இந்த தேசத்தை வலிமையான தேசமாக உருவாக்குவதற்கு 2047 விக்சித் பாரத் வலிமையான பாரதத்தை உருவாக்குவதற்காகவே திட்டமிட்டு ஒரு நிதிநிலை அறிக்கையை தந்திர போகிறார். அடுத்த தேர்தலுக்காக நிதிநிலை அறிக்கையை கொடுக்கிற பழக்கம் இல்லாமல் அடுத்த யுகத்திற்காக, அடுத்த நம்முடைய வருங்கால சமுதாயத்திற்காக, வருங்கால சன்னதிக்காக, வருங்காலத்தில் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு தந்திருக்கிற நிதிநிலை அறிக்கையிலே பாரத பிரதமருடைய பதிலுரை இருக்கிற போது அதை கேட்கிற பக்குவம் கூட இல்லாத பக்குவமற்றவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களை பற்றி நான் அதிகமான வார்த்தைகளை நான் விட விரும்பவில்லை. மனதிலே பட்டிருக்கிற காயங்கள் ஏராளம். ஆக காங்கிரஸ் கட்சி இப்படி நடந்து கொள்கிறதே, இதுக்கு காங்கிரஸ் கட்சி என்று அவர்கள் பெயரை வைத்துக் கொண்டிருப்பதை விட காலிகள் கட்சி என்று அவர்கள் பெயரை வைத்துக் கொள்ளலாம். இனிமேல் அதுதான் அவருடைய யோகியதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அவப்பெயர் என்பது சாதாரண அவப்பெயர் அல்ல. அது இது மன்னிக்க முடியாத குற்றம். எத்தனை காலமானாலும் இது மன்னிக்க முடியாத குற்றத்தை தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு ஆதரவளித்த திமுக இன்னமும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதை கண்டிக்காத திமுக இதோடு அவர்களும் சேர்ந்து குற்றவாளிகள் தான். குற்றவாளிகளை விட குற்றவாளிகளுக்கு துணை போவர்கள் பெரும் குற்றவாளிகள். ஆக இந்த குற்றங்கள் அத்தனையும் காங்கிரஸ் கட்சி, அதை சார்ந்திருக்கிற அந்த அனைத்து கட்சிகளுக்குமே இது பொருந்தும். பாரத பிரதமர் பதில் உரையை கூட தடுப்பதற்கு முயற்சி எடுத்து அதை வேறு விதமாக திசை திருப்பி அவரை மேனேண்டல் பண்ற அளவுக்கு போகிறார்கள் என்று பேரவைத் தலைவர் சொல்லுகிறார் என்றால் இது சாதாரண விஷயமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இது நாட்டின் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி ஒரு திட்டமிட்டிருப்பார்கள் ஆனால் அவர்களை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுகிற வேலையை பேரவைத் தலைவர் செய்தாக வேண்டும்.
அதுதான் நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறை. இதுகால் எந்த பிரதம அமைச்சருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை யாருமே உருவாக்க கனவு கூட கண்டது கிடையாது. ஆக இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் மகா கேவலமானவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிறார் என்றுதான் பொருள். தனக்கு யோகியதை இல்லாதவன், தன்னை தலைவனாக உருவாக்கி கொள்ள தெரியாதவன் செய்கிற தவறு இந்த தவறு. அந்த தவறை இன்றைய காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது. இது மன்னிக்க முடியாத குற்றத்தை இந்த நாடு காங்கிரஸ் கட்சி மீது சுமத்துகிறது. நன்றி திரு கே.பி. ராமலிங்கம், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.